ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் இருக்கக்கூடிய ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டில் இருந்து நாகமல்லி தபோவனம், ஹனுமந்தகுளம் மற்றும் பாண்டவர் தீர்த்தம் எப்படி சுலபமாக போகிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். திருமலை ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் வெளியில் வர்ற இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம். ரைட் சைடில் பார்க்குறது தான் டிடிடியோட ஜலப்பிரசாதம் வழங்கக்கூடிய அந்த இடம். பஸ் வெளியில் வந்த உடனே ரைட்டில் திரும்பவும் இந்த பஸ் போகுது பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் தான் நாம் போக போகிறோம். நேராக நடந்து போனோம்னா பஸ் ஸ்டாண்டை தாண்டின உடனே ஒரு ரைட்டில் ரோடு வரும். அந்த ரோட்டில் போனோம்னா திருமலையோட காவல் தெய்வங்களில் ஒன்றான ராஜராஜேஸ்வரி அந்த கங்கம்மா கோவிலுக்கு போகலாம். இதோ நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போது பார்க்குறது தான் அந்த கங்கம்மா கோவிலுக்கு போகக்கூடிய பாதை. நாம் நேராக நடந்து போக போகிறோம். இந்த 3 கோவிலுக்கும் நம்ம நடந்தே போயிடலாம். அதாவது ஹனுமந்தகுளம், நாகமல்லி தபோவனம் மற்றும் பாண்டவர் தீர்த்தத்துக்கு ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்தே போகலாம். ஒரு 30 செகண்ட் நடந்தோம்னாலே வே டு திருப்பதின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் ஒரு ரோடு போகிறத பார்க்கலாம். திருப்பதிக்கு போகக்கூடிய பஸ்கெல்லாம் இது வழியாகவும் போகும். ஆனால் நம்ம மறுபடியும் நேராக தான் நடந்து போகிறோம். ஏன்னா நம்ம போக வேண்டிய இடம் அவுட்டர் ரிங் ரோடு. இன்னும் ஒரு 30 செகண்ட் நடந்தாலே போதும். இதோ அவுட்டர் ரிங் ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம். ரைட் சைடில் நம்ம போனோம்னா கீழ் திருப்பதிக்கு போகக்கூடிய பாதை. ஆனால் நம்ம லெஃப்டில் திரும்பணும். இதோ அவுட்டர் ரிங் ரோடு வந்த உடனே நம்ம ரைட் சைடில் ஒரு தடவை பார்த்துட்டு இப்போ இந்த ஜீப் போகிற பாதை இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்டில் தான் திரும்பணும். ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக தான் நடந்து வரோம், எங்கேயுமே திரும்பலை. இப்போ தான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுக்கிறோம். அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம நடந்து வந்தாலே போதும். நான் போன நேரம் நல்ல வெயில் நேரம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், போர் அடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 கோவிலுக்கும் ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டில் இருந்து நடந்தே போயிடலாம். அவுட்டர் ரிங் ரோட்டில் லெஃப்ட் எடுத்த 2 நிமிஷம் நடந்தாலே போதும். நம்ம முதல்ல ஹனுமந்தகுளம் வந்துடலாம். இதோ ரோடு அப்படியே மேலே ஏறுது பாருங்கள். சின்னதாக சிமெண்ட் ரோடு மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் என்னடா இவ்வளோ குப்பை மாதிரி இருக்குது, குமிச்சு வச்சுருக்காங்கன்னு நினைப்பீங்க. இந்த இடத்துல தான் ஹனுமந்தகுளம் இருக்குது. நம்ம இங்கே வந்த உடனே ஒரு நண்பர் அங்கனக்குள்ளே நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா கூட கேளுங்க, நான் செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. தமிழில் நல்லா பேசினார். அவர் ஒரு எலக்ட்ரீஷியன் நினைக்கிறேன். அவர் கார்டும் கொடுத்துருந்தாரு. அந்த மேலே ஏறின உடனே சின்னதாக ஒரு பாதை கீழே இறங்குது பார்த்தீங்களா, இதில் போனோம்னா ஹனுமந்தகுளம் போயிடலாம். ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஹனுமந்தகுளம். அவுட்டர் ரிங் ரோடுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஒரு 30 மீட்டர் நடந்து வந்தாலே இந்த ஹனுமந்தகுளத்துக்கு வந்துடலாம். மறுபடியும் அதே பாதையில் திரும்பி வந்து ரிங் ரோடு வந்துட்டோம். இப்போ ஹனுமந்தகுளத்தில் இருந்து எப்படி நேராக நடந்தோமோ அதே மாதிரி நேராக நடந்து போகிறோம். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் நடந்தாலே போதும், ரோடு மேலேயே அந்த நாகமல்லி தபோவனம் இருக்கும். இதோ திருமலையோடைய கைலாயமான நாகமல்லி தபோவனம் பக்கத்தில் வந்துட்டோம். நாகமல்லி தபோவனம் ரோடு மேலேயே இருக்கும். ஹனுமந்தகுளத்துக்கு கூட நம்ம ஒரு 30 மீட்டர் உள்ளே போனோம் பார்த்தீங்களா, இந்த நாகமல்லி தபோவனங்கிறது ரோட்டு மேலேயே இருக்கும். நிறைய பேர் உங்கள் வண்டியிலையோ அல்லது கார்லேயோ போகும்பொழுது இந்த இடத்த கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்ததாக நாகமல்லி தபோவனத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாண்டவர் தீர்த்தம் தான் போக போகிறோம். இதோ நாகமல்லி தபோவனம். இப்போ வந்த பாதையிலேயே ஒரு 10 மீட்டர் நடக்கணும். வந்த பாதையிலே ரிட்டனில் ஒரு 10 மீட்டர் நடந்தோம்னா நம்ம ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். இடையில டிவைடர் போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்புக்காகவே நம்ம வந்த பாதையில் மறுபடியும் நடந்தோம்னா இப்போ தெரிகிற இந்த கேப் வழியாக நம்ம அங்கிட்டு கிராஸ் பண்ணணும். இது அவுட்டர் ரிங் ரோடுங்கிறதுனால கார் வண்டி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். 2 பக்கமும் பார்த்துட்டு வாங்க. இதோ வண்டியெல்லாம் நிறையா நிற்கிது பார்த்தீங்களா. இவங்க எல்லாருமே பாண்டவர் தீர்த்தத்தை பற்றி கேள்விப்பட்டுட்டு அங்கே போகிறவங்க தான். இதோ இதுதான் பாதை. இந்த கீழே இறங்கி போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த பாதையில் தான் நம்ம நடந்து போகணும். 1.5 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷம் டக்கு டக்குன்னு போனாங்க. எனக்கு ஒரு 1.5 நிமிஷம் ஆச்சு இந்த பாண்டவர் தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு. பாதையெல்லாம் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும்.
அந்த கரடுமுரடான பாதைகளை கடந்து தான் போகணும். மழை காலத்தில் இந்த பாதையில் நடந்தோம்னா வலிக்கு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக போங்க. ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா பாண்டவர் தீர்த்தத்தை ரீச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஹனுமந்தகுளம், நாகமல்லி தபோவனம், அதாவது திருமலையுடைய கைலாயமான நாகமல்லி தபோவனமும் போயிட்டு இந்த பாண்டவர் தீர்த்தத்துக்கு நம்ம மெதுவாக வந்துடலாம். பாண்டவர் தீர்த்தத்துக்கு மட்டும் வரணும்னு நினச்சோம்னா இன்னொரு பாதையும் இருக்குது. ஆனால் அதில் அதுக்கு போகணுன்னா நீங்கள் பைக்லேயோ அல்லது கார்லேயோ தான் போக வேண்டியிருக்கும். இதோ பாண்டவர் தீர்த்தம் வந்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களை சுலபமாக 3 இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நடந்தே வரலாம். ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஹனுமந்தகுளம், நாகமல்லி தபோவனம் மற்றும் பாண்டவர் தீர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நடந்து போகிற தூரத்துலேயும் காரில் போகிற தூரத்துலேயும் திருமலையில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள் குறித்த நிறைய வீடியோக்கள், நிறைய கங்கம்மா கோயில்கள் பற்றிய வீடியோக்கள் நம்ம ஷாஹிமா விலாக் சேனலில் வந்திருக்குது. தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். திருமலா மஸ்ட் விசிட் பிளேசஸ்ன்னு இருக்கும். அதே போல் திருப்பதி மஸ்ட் விசிட் பிளேசஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்கன்னா திருப்பதியில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட டீட்டெயில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் முக்கியமான பிளேலிஸ்ட்டுகளோட லிங்க் இருக்குது. உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட்டு தேவையோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறதான் சேத்திர பாலகர் சிலை ஒரு பாறை வடிவில் இருக்கும். பாண்டவர் தீர்த்தம் பற்றிய வீடியோவில் கூட இந்த சேத்திர பாலகர் சிலையை நான் முழுசாக காட்டலை. இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அழகாக ஜோடித்து வச்சுருக்கிறாங்க. முழு டீட்டெயில் தெரிஞ்சுக்க பாண்டவர் தீர்த்தம் குறித்த தனி வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷாஹிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.